என்னது நம்ம பாடியில மொத்தம் 3 ஹார்ட் இருக்கா? நம்ம பாடியில காஃப் மசில்னு சொல்றதுதான் செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த காஃப் மசில் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கால்ல பின்புறமா இருக்கிற மசில் தான் இந்த காஃப் மசில். இந்த காஃப்லயுமே 2 டைப் ஆஃப் மசில் இருக்கு. ஒன்னு கேஸ்ட்ரோனிமஸ், இன்னொன்னு சோலியஸ்னு சொல்றோம். இந்த சோலியஸ் மசில் தான் செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த சோலியஸ் மசிலோட ஆக்ஷன் நம்மளோட ஹார்ட்டோட பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹார்ட் பம்ப் ஆகும்போது ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுது. அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் கீழே இருந்து எகேன்ஸ்ட் கிராவிட்டி மூவ் ஆகணும் அப்படின்னா அங்க ஒரு பம்ப் தேவை. அந்த வேலையை தான் நமக்கு சோலியஸ் மசில் பண்றதுனால இது செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஜர்னல் ஆஃப் பயோமெக்கானிக்ஸ் நவம்பர் 2014ல ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டடில யாரை இன்க்ளூட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற போத் மேல் அண்ட் ஃபீமேல் பேஷண்ட்ஸ் ஒரு குரூப்பாவும், அதே மாதிரி ஹெல்த்தி பீப்புள ஒரு குரூப்பாவும் வச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன ஸ்டடி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, காஃப் மசிலோட சைஸை தான் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அப்படி ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸோட காஃப் மசிலோட சைஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கம்மியா இருந்தது. சோ தட் காஃப் மசில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு சிக்னிபிகண்டா இருக்குங்கிறது இந்த ஸ்டடி மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி காஃபோட ஸ்குவீசிங் ஆக்ஷன் இன்க்ரீஸ் பண்றது மூலமா வாரிகோஸ் வெயின், ஸ்வெல்லிங் இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதுக்கு நார்மலா நீங்க ஹீல் ரைசிங் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது மூலமாவும், காஃப் ஸ்ட்ரெச் பண்றது மூலமாவும் உங்களோட காஃப் ஹெல்த்தியா இருக்கும். சோ தட் உங்க ஹார்ட்டும் ஹெல்த்தியா இருக்கும். அப்ப மூணாவது ஹார்ட் அதான் நமக்கு 2 கால் இருக்குல்ல.